இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தூண்டில் போடுறதுக்கான ஒரு சூப்பரான ஐடியாவோட வந்திருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஆள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 10 தூண்டிலுக்கு மேலே வந்துட்டு போட முடியும். அதுலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 தூண்டில் எந்த தூண்டில் வந்துட்டு மீன் மாட்டிருக்கோ அந்த தூண்டிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெல் அடிச்சு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணும். இந்த தூண்டில் வந்துட்டு மீன் மாட்டிக்கிச்சுரா வந்து எடுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதே வந்துட்டு செம்மையாக இருக்குல்ல. அது எப்படி பண்ணுறது அப்படின்றதான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா நார்மலாக தூண்டில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுமோ அது மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா தூண்டில் முள் மிதப்பு எல்லாத்தையும் வந்துட்டு கட்டி எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்ததாக நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி 10 ரூபாயில் வாட்டர் கேன் இருந்துச்சுன்னா வந்துட்டு எடுத்துங்க. இல்லைனா 1 லிட்டர் வாட்டர் கேன் கூட வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நைலான் கயிறு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, இந்த நைலான் கயிறு நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு சுற்றிக்கிறேன். எவ்வளோ சுற்ற போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 மீட்டர்கிட்ட வந்துட்டு இதில் வந்துட்டு சுற்றிக்கிறேன். சுற்றுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நைலான் கயிறு வந்துட்டு நம்ம முடிச்சு போடாமல் நம்ம சுருக்கு போட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு உருவிட்டு போயிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு முடிச்சு போட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கு வச்சுட்டு இந்த பாட்டிலில் வந்துட்டு நான் கட்டிக்கிறேன். நைலான் கயரோட எண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த எண்டில் வந்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு தூண்டில் முள் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணலாம் இல்லையா நரம்பில், அந்த நரம்பை வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நைலான் கயிறு கூட வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு கட்டிக்கிறேன். இது கட்டுறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 முடிச்சு வந்துட்டு போடணும். சிங்கிளாக ஒரே ஒரு முடிச்சோட போட்டு விட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு உருவிட்டு போயிடும். அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 முடிச்சு வந்துட்டு போட்டுங்க. அதில் நம்மளுக்கு தூண்டில் வந்துட்டு மீன் மாட்டிச்சு அப்படின்னா சவுண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். கட்டு கம்பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 சென்டிமீட்டர் நீளம் இருக்க மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட்டை வச்சுட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துங்க. இந்த கம்பியில் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6mm நட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு காமிச்சிடலையா, அந்த நட்டை வந்துட்டு இந்த கம்பியோட ஒரு எண்டில் வந்துட்டு வச்சு ஃபஸ்ட்டு வந்துட்டு கட்டிங்க. கம்பியில் வச்சுட்டு கட்டும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்துட்டு டைட்டாக இல்லாத மாதிரி வந்துட்டு கட்டிங்க. ஓரளவு ஃப்ரீயாக வந்துட்டு அந்த நெட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு ஆடணும். அந்த மாதிரி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கம்பி வந்துட்டு கட்டிங்க. இதை வந்துட்டு நம்ம பாட்டில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த பாட்டிலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கூண் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்துட்டு இந்த கட்டு கம்பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளார விட்டு அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட்டு கம்பி தள்ளணும் அப்படின்னாலே ஓட்ட போட்டுக்கும். அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளார தள்ளி அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி மறைச்சி விட்டுக்கிறேன். இப்படி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கான தூண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக வந்துட்டு ரெடி. தூண்டில் வந்துட்டு பெல் சவுண்டு வரும் அப்படின்னு சொன்னாலே அந்த பெல் சவுண்டை கிரியேட் பண்ணுறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பியர் பாட்டில் வந்துட்டு தேவை. ஒரு பியர் பாட்டில் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிவிசி பைப் வந்து எடுத்துருக்கேன். இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிவிசி பைப் எடுத்துனா கூட எடுத்துக்கலாம். இல்லைனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா மரக்குச்சியில் வந்துட்டு வெட்டிக்கிறனா கூட வந்துட்டு வெட்டிக்கலாம். என்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிவிசி பைப் வந்துட்டு கிடச்சி அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 1 அடி நீளம் வச்சுட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிவிசி பைப்பை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிவிசி பைப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட பியர் பாட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளார போக வைக்கணும். இந்த பிவிசி பைப்பு மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வெட்டிக்கிறேன். இந்த மாதிரி கட்டரை வச்சுட்டு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பியர் பாட்டில் உள்ள வந்துட்டு இந்த பிவிசி பைப் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு போயிடுது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுனா இந்த பிவிசி பைப்பை இந்த மாதிரி கரை ஓரத்தில் இப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஊனிடுறேன். அடுத்ததாக நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இன்னொரு பிவிசி பைப் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பிவிசி பைப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா தூண்டில் விற்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பெல்லு அதை வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிவிசி பைப்பு உள்ள வந்துட்டு உள்ளே போட்டுக்கிறேன். பியர் பாட்டில் வந்துட்டு ஊனி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்துட்டு ஊனிக்கிறேன். இந்த வாட்டர் கேன்லேருந்து தூண்டில் முள்ள மட்டும் வந்துட்டு தனியாக வந்துட்டு அவுத்து எடுத்துக்கிட்டேன். இதில் வந்துட்டு நம்ம ஃபுட்டை மாட்டி இப்போ தண்ணிக்குள்ளே வந்துட்டு தூக்கி வீசுகிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஃபுட்டை வந்துட்டு ஒரு விரால் மீன் வந்துட்டு பிடிச்சி வந்துட்டு இழுத்துட்டு போகுது. மாட்டுற கண்டிஷனில் வந்துட்டு மாட்டி இழுத்துட்டு போகுது அப்படின்னு வச்சுக்கோமே. அப்படி இழுத்துட்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கயிறு வந்துட்டு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். இப்போ உங்களுக்கே வந்துட்டு புரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கயிறை இழுக்கும்போது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த பியர் பாட்டிலில் வந்துட்டு தட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு சவுண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணும். நம்ம இப்போ வந்துட்டு வரிசையாக ஒரு 10 பாட்டில் வந்துட்டு நம்ம சொல்லி வச்சிருக்கோம், 10 தூண்டில் வந்துட்டு போட்டிருக்கோம் அப்படின்னா எந்த தூண்டில் வந்துட்டு சவுண்ட் வந்தாலும் டப்புன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போய்ட்டு நம்ம வந்துட்டு மீனை பிடிக்கலாம். அதே போல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்துட்டு 10 தூண்டில் வந்துட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன். வரப்பு முழுக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 10 தூண்டில் செஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் நம்ம இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என் கையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 விதமான ஃபுட் இருக்குது. என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா மைதா மாவு, இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா குறுங்கண்டை சின்ன மீன் இருக்குல்ல, அது எதுக்காக 2 எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வச்சிருக்கக்கூடிய 10 தூண்டில் முள்ள 5 முள்ளு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்ன முள், அதாவது பார்த்தீங்கன்னா சின்ன மீன் பிடிக்கிறதாக உள்ளது. 5 முள்ளு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய முள், அதாவது பார்த்தீங்கன்னா விராமீனெல்லாம் பிடிக்கிறதாக உள்ளது. விராமீன் பிடிக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த குறுங்கண்டை பிடிக்கிறது பார்த்தீங்களா, இந்த சின்ன மீன் இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டாக வந்துட்டு கோத்து வந்துட்டு போட போகிறோம். இந்த சின்ன முள்ளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மைதா மாவு கோத்தாலே வந்துட்டு போதும் சின்ன மீனை பிடிக்கிறதுக்கெல்லாம். என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு இந்த மாதிரி மைதா மாவு வந்துட்டு கையில் எடுத்துக்கிட்டு இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சின்ன முள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த முள்ளில் வந்துட்டு அப்படியே வச்சுட்டு இந்த மாதிரி உருண்டையாக வந்துட்டு பிடிச்சி விட்டுறேன். மைதா மாவு அப்படின்றதுனால நம்ம தண்ணிக்குள்ளே போட்டோம் அப்படின்னாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரையாது, இப்படியே தான் வந்துட்டு இருக்கும். மீனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட்டுன்னு நினச்சி சாப்பிடும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு மாட்டிக்கும். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தூண்டில் முள்ளை வந்துட்டு எடுக்கிறேன். இப்போயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மணி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இதே மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மீன் கொத்தி எடுத்துகிட்டு போகும்போதும் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு சவுண்டு கேட்கும். இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தூண்டில் முள்ளை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணிக்குள்ளே வந்துட்டு வீசிக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். இந்த கயிறை வந்துட்டு உங்களால் எவ்வளோ லென்த் வைக்க முடியுமோ அவ்வளோ கூட வந்துட்டு வச்சுக்கலாம். எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் வந்துட்டு மீன் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டே வந்துட்டு போட்டிருக்கேன். அடுத்த தூண்டிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விராமீனை பிடிக்கிறதுக்கான பெரிய முள் தான் வந்துட்டு இருக்குது. உள்ள முள்ளுக்கும் இப்போ உள்ள முள்ளுக்கும் உங்களுக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வித்தியாசம் வந்துட்டு காமிக்கிறேன். நான் ஆனால் முன்னாடி வந்துட்டு காமிக்காம விட்டேன். நீங்களே வந்துட்டு பாருங்கள் இந்த முள் வந்துட்டு எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்துட்டு நம்ம மைதா மாவு கோத்து போகிறது வந்துட்டு வேஸ்ட். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா விரால் மீன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்போதுமே மாமிச உண்ணி இந்த மாதிரி மீனை தான் வந்துட்டு சாப்பிடும். அதனால் வந்துட்டு எப்படி கோக்குறது அப்படின்றத தெரிஞ்சுங்க. இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா
ஒரு குறுங்கண்டை கொஞ்சம் ஒன்று எடுத்துக்கிட்டேன். தூண்டில் முள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி முதுகில் வந்துட்டு பயப்படாமல் கோக்கணும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே விட்டு அப்படியே வந்துட்டு உள்ளே போட்டணும். இப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்துட்டு நம்ம தண்ணிக்குள்ளே வந்துட்டு தூக்கி செய்யலாம். அப்படியே வந்துட்டு கிடக்கட்டும். நம்ம இப்போ வந்துட்டு இதில் மாட்டிக்கலாம். நம்ம இழுக்கும்போது வந்துட்டு இந்த பாட்டிலில் டச் ஆகுதா அப்படின்றத மட்டும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து போதும். வா, இப்பயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா சவுண்டு கேட்குது. ஓகே, நூல் எடுத்து போட்டு நம்ம அடுத்த இதுக்கெல்லாம் வந்துட்டு போகலாம். எல்லாத்துலேயும் வந்துட்டு நம்ம ஃபுட்டும் வந்துட்டு இப்போ கோத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 தூண்டிலையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்துட்டு கோத்து போட்டாச்சு. நம்ம இங்கேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறோம். இவ்வளோ சவுண்டாக பேசணும் அப்படின்னா மீனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரிச்சு ஓடிடும். அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா சத்தம் கேட்ட மாதிரி இல்லை சேவா. என்ன சொல்கிறேன், அந்த பக்கம் பாப்போம். இங்கெல்லாம் கேட்டதே இங்கே தானே, அதுவா ஃபர்ஸ்ட் ஆன் பேர், அதுவா இதுதான் பேர் தெரியல. ஏன்னா இப்போ ஒன்றும் உண்டா காணுமே. எடுத்து பாரு, எடுத்துட்டீங்க. அதே எடு. நம்ம போட்டதுதான் இருக்கு. ஆனா இந்த பக்கம் தானே கேட்டது, இந்த பக்கம் தான் கேட்டது. இங்க பாருல போட்டோன்னே நமக்கு விராமீனு. விரால் 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 தானே அது. விரால் விரால் இல்லடா, அது குறவுன்னு நினைக்கிறேன். குறவு மீன் அது. குறவு மீன், குறவு மீன். பரவாயில்லப்பா, நம்ம போட்டோம். ஆனா சின்ன முள் இல்லைங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சின்ன முள்ளுல வந்துட்டு நம்மளுக்கு குறவு மீன் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. வேற லெவலு. எடுக்க முடியுமா அதை? எடுக்கிறது பார்த்து பார்த்து மாதிரியா இருக்கு இடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டெக்னிக்கலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று ஒர்க் ஆகிருக்கு. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வரும்போது சவுண்டு கேட்டுருந்துச்சு அப்படின்னா வேறு லெவலில் இருந்திருக்கும். ஒரு வழியாக வந்து பையில போட்டலாமா? பையில போட்டலாம். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டை வச்சு விட்டுறலாம். திருப்பி வந்துட்டு போடுவோம். நம்ம இதில் திருப்பி வந்துட்டு நம்மளுக்கு மீன் மாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மைதா மாவு எடுத்துகிட்டு வந்து அப்படி வந்துட்டு உள்ளே போட்டலாம். இது வந்து ராசியான இடம் அப்படின்னு நினைக்கிறேன். திருப்பி எது கிடைக்குதா அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். கான்செப்ட் பிடிச்சிருக்கேன். நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்துட்டு வீடியோக்கு வந்துட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் செஞ்சுருங்க போதும். அந்த லாஸ்ட் நினைக்கிறேன். இருக்கு வேறு நூல் எடு. இங்கே கிடக்கு. நினைக்கிறேன் மீன் இருக்கா? இருக்கு. நம்மளுக்கு மீன் கிடைச்சிருச்சு. என்ன மீன் இது? சிலேபி மீன். மீன் வந்து எவ்வளவு பெருசு கிடைச்சிருக்கு பாருங்க நம்மளுக்கு. சிலேபி. வாவ், வேற லெவலில் ஒர்க் பண்ணுது. உண்மையிலேயே வந்து என்ன சொல்றது, இப்பதான் உங்கள்கிட்ட பேசி முடிச்சேன். அடுத்த மீன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு மாட்டிடுச்சு. அதே மாதிரி சவுண்டு டிங் டிங்னு அது கேட்கும் போதே வந்து செம்ம சந்தோஷம். நம்மளுக்கு நம்ம பண்ணதுல ஒரு சவுண்ட் வந்து நம்ம போய் பாக்குறோம் இல்லையா, அது பாத்தீங்கன்னா செம்ம சந்தோஷம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மீன் வந்துட்டு கிடைச்சிருக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னா கவர்ல எடுத்து போட்டலாம். இங்க வா, கவர் எடுத்து அப்படியே ஃபுட்டை எடுத்துட்டு வா. சின்ன முள்ளுக்கு உள்ளது மைதா மாவு. இது வரைக்கும் காமிக்க முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா முறையான மீன் மாட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வரைக்கும் என்ன மீன் தெரியல, போர் பாப்போம். முரட்டி மீன் மாட்டிருக்கு நமக்கு. பாரு பாரு, பொறுமையடு. ஓ மை காட், விராமீன். முரட்டு விராமீன். குறை மீனா அது? விராமீடா? விராமீன் தானே? விராமீன் தான். பாரு வேற லெவலு. அரை கிலோ மேல இருக்கும் போல இருக்குப்பா. நம்ம போட்ட விராமீன் மீன் முள்ளிலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விராமீனே வந்துட்டு மாட்டிருக்கு. இப்போ எனக்கு பிடிக்க முடியுதுன்னா அவங்க கையில பொறுப்புறமே எடுக்கணும். தண்ணி இல்லை விட்டுற மல்லமேடு. அப்படி மல்லமேடு மெல்லமேடு பெஸ்டா போச்சு. அது மட்டும் இல்லாமல் தூண்டி போட்டு பிடிச்சதுல எல்லாத்துலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய மீனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான். அதுதான் செம்ம சந்தோஷமே. கண்ட உள்ள பட்டலாமா? பண்ணி வந்து 1 ஹவர்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மீன் கிட்ட பிடிச்சிருக்கும். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா விரால் மீன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குறவை மீன், அப்புறம் நான் சிலேபி காமிச்சேன் இல்லையா. இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோவிலேயே காமிக்க முடியாம 3 சிலேபி மீன் வந்துட்டு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்துட்டு பிடிச்சேன். அந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா சரியா வந்து வீடியோ வந்துட்டு என்னால் எடுக்க முடியல. மொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா 6 மீன் பிடிச்சிருக்கும். நம்ம இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணதால தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால இவ்வளவு மீன் வந்துட்டு பிடிக்க முடிஞ்சு. ஏன்னா ஒரே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா 10 தூண்டி வந்துட்டு போட்டிருக்கோம். இதே 1 2 அப்படின்னா இவ்வளவு மீன் பிடிக்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா சாத்தியமே வந்துட்டு கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ வந்து நான் வந்துட்டு உங்களை பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த மெத்தனை வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலில் ஒர்க் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும்.